எனக்கு ஒண்ணுமே புரியல. பொண்ணு அவன் எப்படி செத்தான்னு நேத்தே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னம்மா இது? உன்னை ஒருத்தன் ஆசைப்படுத்த பார்த்துருக்கேன். அவனை கொலை பண்ணாம நீ தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்க. சாக வேண்டியது நீ இல்ல, அவன்தான். ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ண, இல்லனா நேத்தே அரெஸ்ட் பண்ணிருப்பேன். ஏன் இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியலமா. அவனை உயிரோட விட்டோம் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவோமா, அதான் இப்படி பண்ண. இங்க பாருங்கம்மா, மறுமணம் பண்ண வரவன் உங்களை மட்டும் நேசிச்சு வரனா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ உங்க பொண்ணைய நேசிக்கிறவனான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். உங்க பொண்ணு தப்பு பண்ணா நீங்க கண்டிக்கணும். நீங்க பண்ண தப்புனால உங்க பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமாயிருச்சு. உங்க 2 பேருடைய வாழ்க்கையே வீணாயிருச்சு. நீங்க தேவையில்லாம அனாவசியமா செஞ்ச தப்பு இன்னைக்கு உங்க 2 பேரையும் இங்க நிக்க வச்சிருக்கு. உங்க பொண்ணுடைய வாழ்க்கையே வீணாயிருச்சு. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுடைய எதிர்காலத்தை யோசிக்கணும். என்னதான் இருந்தாலும் மத்தவன் பெத்த பொண்ணுக்கு எவனுமே அப்பனாக முடியாது. இது வாய் வார்த்தையில வார்த்தை கிடையாது, உணர்வு பூர்வமா வரணும். இப்ப இருக்கிற எவனுக்கும் அந்த தகுதியே கிடையாது. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பெத்தவன் மட்டும் தான் தகப்பனா இருக்க முடியும். அந்த இடத்தை எவனாலே பூர்த்தி பண்ண முடியாது. நீங்க அவசியம் இல்லாம அனாவசியமா செஞ்ச தப்பு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறீங்க. ஏமா வாமா போலாம். சார் அவளை விட்டுங்க சார், எல்லாத்துக்குமே நான் தான் சார் காரணம். என்னோட முடிவால தான் சார் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. இனி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்ல மேடம். அவங்கள கூப்பிடுங்க. ஐயோ வேணாம், யாரு என்னன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா இதான் நிலைமை. மேடம் சீக்கிரம் கூட்டுவாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் பாவி. என் பொண்ணை விட்டுருங்க. அவன் நல்லவன் நம்பி ஏமாந்தது நான் தான். வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். இனிமேல என்னதான் செய்வேன்? ஐயோ பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லிட்டு வாழ்க்கைய போச்சு. இதோ பார் ஜானகி, வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் ஒரு நல்ல லாயரா பார்த்து உன் பொண்ணு ஜாமீன் எடுக்க முடியுமான்னு பார்க்கறேன். தகப்பனுக்கு நிகர் தகப்பன் மட்டும்தான். அந்த இடத்த பூர்த்தி பண்ண யாராலையும் முடியாது.